எவர் ஒருவர் மஞ்சளை அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில் மனம், திடம், பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மஞ்சளானது நிலத்துக்கு கீழே விளையக்கூடியது. இயற்கையாகவே இந்த பிருத்திவி சக்தியை அதிகமாக பெற்றுள்ளது. நிறைய பேர் சொல்வார்கள், சார் எங்க வீட்டுல எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் ஒரு பர்சு கையில கொண்டு போவார்கள். அந்த பர்சு கையில கொண்டு போகும்போது எனக்கு என்ன, இந்த தேவையில்லாத இந்த ஏற்பின்னு, இந்த பின்னுக்கு, அது இது சாவி, இதுதான் அதிகமா கொண்டு செல்வார்கள். அப்போ போகும்போதே எனக்கு என்ன, அதிகமாக இந்த சனி பகவானை தான் நம்ம அதிகமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கட்டும், தவறேதும் கிடையாது. ஆனால் இந்த மஞ்சள் கொம்பு ஒன்றை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சல் கொண்டு போகும் பொழுது இவர்களுக்கு ஒரு மங்களகரமான செய்திகள் வரும், பண வரவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. குழந்தைகளாக இருந்தால், ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக பையில் அல்லது ஒரு ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கொம்பை போட்டு கொண்டு சென்றால் அவர்களுக்கு யோகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒரு சிலருக்கு எப்ப பார்த்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தூக்கம் வந்த வண்ணமாகவே இருக்கும். இப்படி தூக்கம் வந்துட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு மஞ்சள் கொம்பை ஒரு விளக்கெண்ணெய் திரி போட்டு அந்த விளக்கெண்ணெய் திரியிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பில் இந்த மஞ்சள் கொம்பை அப்படி காமிக்கும் பொழுது கொஞ்சம் புகை வரும். அந்த புகையை ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உடம்புல எந்த விதமான ஒரு பேய் பிடி இருந்தாலும் சரி, எந்த விதமான பிசாசுக்கள் இருந்தாலும் சரி, அது வெளியே ஓடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாஸ்திரம் கூறுகிறது. அறிவியல் ஆராய்ச்சியும் கூட. அப்படி பார்க்கும் பொழுது இதுபோன்று இந்த மஞ்சளை ஒரு நெருப்பில் காட்டி ஒரு அந்த புகையை பிடிப்பது, அல்லது மஞ்சளை நம்ம என்னன்னு கேட்டா நம்ம வெளியே போகும்போது எடுத்து செல்வது, அல்லது ஒரு பச்சையா இருக்கக்கூடிய மஞ்சளை கொஞ்சம் அப்படியே சுண்டுற உடனே அந்த மஞ்சளை இப்படியே நுகர்ந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லா யோகமும் வளமும்